தனது அமைச்சரவையில் புதிய அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பதற்காக விழா மேடைக்கு தர்பார் ஹாலில் நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு குடியரசுத் தலைவர் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். माननीय राष्ट्रपति महोदय, आपकी आज्ञा हो तो समारोह प्रारंभ किया जाए. நிகழ்ச்சியை தொடங்குவதற்கான சம்பிரதாயபூர்வமான அனுமதி குடியரசுத் தலைவரிடம் கோரப்படுகிறது. குடியரசுத் தலைவர் வழங்கியதை தொடர்ந்து கேபினெட் அமைச்சர்கள் முதலில் பதவியேற்க இருக்கிறார்கள். मैं नारायण तातुराणी ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. मैं भारत की प्रभुता अखंडता अक्षुण्ण रखूंगा. मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा. मैं नारायण तातुराणी ईश्वर की शपथ நாராயண் தாத்துராணி மத்திய அமைச்சராக கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், 35 ஆண்டுகால பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர், 6 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், 1 முறை எம்எல்சியாக இருந்திருக்கிறார், மகாராஷ்டிர மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பு வகித்திருக்கிறார், வருவாய் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். வருமான வரி துறையில் பணியாற்றவும் செய்திருக்கிறார். 69 வயதான நாராயண் தாத்துராணி மத்திய கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இவரை தொடர்ந்து சர்பானந்த சோனோவால் அமைச்சராக கூடும் என்று அறிவித்தார். அலுவல் பூர்வமாக கேபினெட் அந்தஸ்து அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நாராயண் ராணே பிரதமர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். श्री सर्बानंद सोनोवाल. I, Sarvananda Sonowal, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a minister for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law, without fear or favor, affection or ill will. I, Sarvananda Sonowal, do swear in the name of சர்பானந்த சோனோவால் that I will not அஸ்ஸாம் மாநிலத்தின் directly or indirectly முதலமைச்சராக இருந்தவர். 2 முறை நாடாளுமன்ற மக்களவைக்கு அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து தேர்வானவர். ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில் மத்திய இணையமைச்சராக தனி பொறுப்பு கொண்ட இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கொண்ட மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறார். நரேந்திர மோடி அமைச்சரவையிலும் பணியாற்றியிருப்பவர். 58 வயதான முன்னாள் அஸ்ஸாம் முதல்வர் சர்பானந்த சோனோவால் மத்திய அமைச்சராக கேபினெட் அந்தஸ்து அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சி. பதவியேற்பு உறுதிமொழி மற்றும் ரகசிய காப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட திரு சர்பானந்த சோனோவால் அலுவல் பூர்வமாக கையொப்பமிட்டு மத்திய அமைச்சராக யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இணைகிறார்.
குடியரசு தலைவரின் வாழ்த்துக்களை பெறுகிறார். தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோருடைய வாழ்த்துக்களையும் பெறுகிறார். மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முன்னாள் அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால். डॉक्टर वीरेंद्र कुमार, मैं डॉक्टर वीरेंद्र कुमार ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या देश के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं डॉक्टर वीरेंद्र कुमार ईश्वर की டாக்டர் शपथ लेता हूं வீரேந்திர குமார் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். मेरे विचार के लिए लाए जाए நாடாளுமன்ற மக்களவையின் மிக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுள் ஒருவர். 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக अपने कर्तव्यों के பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பு வகித்திருப்பவர். ऐसा करना अपेक्षित हो திகம்கர் தொகுதியை சேர்ந்தவர். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருந்திருப்பவர். 40 ஆண்டுகால பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர். 67 வயதான டாக்டர் வீரேந்திர குமார் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சி. அடுத்ததாக ஒரு ஹெவி வெயிட் பாலிட்டிஷியன், சமீபத்தில் பாஜகவில் இணைந்த திரு ஜோதிராதித்ய சிந்தியா பதவியேற்பார் என்று தெரிகிறது. मैं ज्योतिरादित्य माधवराव सिंधिया ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं ज्योतिरादित्य பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர். குவாலியரை ஆண்ட சிந்தியா குடும்பத்தை சேர்ந்தவர். சமீபத்தில் காங்கிரஸிலிருந்து பிஜேபியில் இணைந்தவர் ஜோதிராதித்ய சிந்தியா. மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். ராஜ்யசபா உறுப்பினர். 5வது முறையாக எம்பியாக இருக்கிறார். ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்திருப்பவர், மத்திய இணையமைச்சராக இருந்திருப்பவர். संसूचित या प्रकट नहीं करूंगा। பல வெளிநாடுகளில் பட்டம் பெற்ற 50 வயதான ஜோதிராதித்ய சிந்தியா மத்திய அமைச்சராக, கேபினட் அந்தஸ்து அமைச்சராக நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் பங்காற்றுகிறார். காங்கிரஸின் மிக முக்கிய முகங்களில் ஒருவராக திகழ்ந்த திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று பாஜக அமைச்சரவையில் அமைச்சர், மத்திய கேபினட் அமைச்சர். அடுத்ததாக பீகாரை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் ராம்சந்திர பிரசாத் சிங் பொறுப்பேற்க இருக்கிறார். मैं रामचंद्र प्रसाद सिंह ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा।
मैं रामचंद्र प्रसाद सिंह திரு ராமச்சந்திர பிரசாத் சிங் பீகாரை சேர்ந்தவர், இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகால अपने कर्तव्यों के பணிக்காலத்தை செலவிட்டிருப்பவர் IAS இல்ல. அதே போல मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से சர்வதேச தொடர்பு துறையில் முதுகலை பட்டம் வென்றவர். 63 வயதான ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராமச்சந்திர பிரசாத் சிங், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், பீகாரை சேர்ந்தவர், மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். श्री अश्विनी वैष्णव। திரு அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். मैं अश्विनी वैष्णव ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं अश्विनी वैष्णव ईश्वर की शपथ लेता हूं திரு कि जो विषय அஸ்வினி வைஷ்ணவ் நேர்களே முன்னாள் IAS அதிகாரி, 1994 பேட்சை சேர்ந்தவர். IAS அதிகாரியாக பல முக்கிய பொறுப்புகளில் 15 ஆண்டு காலம் பணியாற்றியவர். இந்த PPP ஃப்ரேம்வொர்க், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதற்கான செயல் வடிவத்தை வகுத்தவர்களில் அதிகாரிகளில் ரொம்ப முக்கியமானவர். பல சர்வதேச நிறுவனங்களில் பங்காற்றியவர். பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் வென்றவர். IIT கான்பூரில் MTech பட்டம் வென்றவர். 50 வயதான அஸ்வினி வைஷ்ணவ். இவருடைய தேர்வு முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறது. இவர் தன்னுடைய நிர்வாக திறனை மத்திய அரசில் பூத்துவார். இந்த நம்பிக்கையோடு அவர் மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்படுகிறார் என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. श्री पशुपति कुमार पारस। பீகாரை சேர்ந்த பசுபதி குமார் பாரஸ் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். मैं पशुपति कुमार पारस ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूँगा। मैं पशुपति कुमार पारस ईश्वर की शपथ लेता हूँ। குமார் பாரஸ் பீகாரின் ஹாஜிபூர் தொகுதியின் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர். 7 முறை MLA-வாக இருந்திருக்கிறார். MLC-யாக பீகாரில் இருந்திருக்கிறார். பீகார் அரசில் அமைச்சராகவும் பொறுப்பு வகித்திருக்கிறார். 45 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், ஆசிரியரும் கூட. 68 வயதான பசுபதி குமார் பாரஸ் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். பிறகு श्री किरण रिजिजू।
मैं किरण रिजिजू ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं किरण रिजिजू ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। श्री राजकुमार सिंह। कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार மத்திய அமைச்சரவை விரிவாக்கம். याद होगा புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகின்றோம். मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। श्री हरदीप सिंह पुरी। மத்திய இணையமைச்சராக இருந்த திரு ஹர்தீப் சிங் பூரி கேபினெட் அந்தஸ்து அமைச்சராக பொறுப்பேற்க வருகிறார். Puri, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a minister for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law, without fear or favor, affection or ill will. I, Hardeep Singh Puri, விமான போக்குவரத்து துறையின் தனி பொறுப்பு கொண்ட மத்திய இணையமைச்சராக இருந்த திரு ஹர்தீப் சிங் பூரி தற்போது கேபினெட் அந்தஸ்து அமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஒரு டிப்ளமேட், ஒரு வெளிவகார அதிகாரியாக பணியாற்றியவர், பல்வேறு மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவராக, அதனது பிரசிடென்ட்டாக, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் கவுண்டர் டெரரிசம் கமிட்டியுடைய தலைவராக, இன்டர்நேஷ்னல் பீஸ் இன்ஸ்டிடியூட்டுடைய வைஸ் பிரசிடென்ட் என பல்வேறு சர்வதேச பொறுப்புகளில் இருந்தவர். ஐநாவுக்கான இந்தியாவின் பிரதிநிதியாகவும் இருந்தவர். நரேந்திர மோடி அமைச்சரவையில் தனி பொறுப்பு கொண்ட மத்திய இணையமைச்சராக இருந்த திரு ஹர்தீப் சிங் பூரி தற்போது பணி உயர்வு பெறுகிறார். கேபினெட் அந்தஸ்து அமைச்சராக உயர்கிறார். श्री मनसुख मांडविया।
मैं मनसुख मांडविया ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं मनसुख मांडविया ईश्वर के शपथ மத்திய लेता हूं कि இணையமைச்சராக ஒரு புகைத்த திரு மன்சுக் மாண்டவியா குஜராத் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வாகி இருப்பவர். जबकि ऐसे मंत्री के रूप में பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். निर्वहन के लिए ऐसा करना ரசாயன மற்றும் உர துறைக்கான மத்திய இணையமைச்சர், नहीं करूंगा। போக்குவரத்து துறைக்கான இணையமைச்சர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். குஜராத் மாநிலத்திலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்வாகியிருப்பவர். அதே போல குஜராத் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறார். மன்சுக் மாண்டவியா தற்போது கேபினெட் அந்தஸ்து அமைச்சராக பொறுப்பேற்கிறார். श्री भूपेंद्र यादव। मैं भूपेंद्र यादव ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं भूपेंद्र यादव ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பூபேந்தர் யாதவ் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அரசியல் பொறுப்புகளில் இருந்திருப்பவர். अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट ராஜஸ்தானின் அஜ்மீரை சேர்ந்தவர். பல்வேறு நாடாளுமன்ற குழுக்களில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது மத்திய அமைச்சராகிறார். ராஜஸ்தானை சேர்ந்த பூபேந்தர் யாதவ். श्री परसोत्तम रूपाला। मैं परसोत्तम खोड़ाभाई रूपाला ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं परसोत्तम खोड़ाभाई रूपाला ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பர்ஷோத்தம் ருபாலா மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். குஜராத் சட்டமன்ற உறுப்பினர், மத்திய இணையமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். श्री जी किशन रेड्डी।
मैं गंगापुरम किशन रेड्डी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं கங்காபுரம் கிஷன் ரெட்டி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் செகுந்தராபாத் தொகுதியிலிருந்து தேர்வான திரு கிஷன் ரெட்டி தற்போது மத்திய இணையமைச்சராக உள்துறையில் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானா அரசியலில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வைத்திருக்கிறார். தெலங்கானா பாஜகவின் மாநில தலைவர், தெலங்கானா சட்டமன்ற பேரவையின் அவை முன்னவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருப்பவர். பாரதிய ஜனதா கட்சியில் தேசிய அளவிலும் சரி, அவர் சார்ந்த மாநிலத்திலும் சரி, அன்றைய ஆந்திர பிரதேசத்திலும் சரி நிறைய முக்கிய பொறுப்புகளில் இருந்திருப்பவர் திரு கிஷன் ரெட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் மேலிட முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராக திரு கிஷன் ரெட்டி திகழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். श्री अनुराग सिंह ठाकुर। मैं अनुराग सिंह ठाकुर ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं भय, पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं நிதித்துறை இணையமைச்சராக பொறுப்பு வகித்த அனுராக் சிங் தாக்கூர் தற்போது மத்திய அமைச்சராக, கேபினெட் அந்தஸ்து அமைச்சராக பொறுப்பேற்கிறார். பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் இவர். முன்னாள் ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் பிரேம்குமார் துமலின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற மக்களவைக்கு 4 முறை தேர்வாகி இருக்கிறார். 14வது, 15வது, 16வது, 17வது மக்களவைக்கு தொடர்ந்து தேர்வானவர். கிரிக்கெட் வீரரும் கூட. BCCIயில் பொறுப்பும் வகித்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்தது. அனுராக் சிங் தாக்கூர் தற்போது மத்திய அமைச்சராக, கேபினெட் அந்தஸ்து அமைச்சராக பொறுப்பேற்கிறார். राज्य मंत्री श्री पंकज चौधरी। मैं पंकज चौधरी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या देश के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं पंकज चौधरी ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय
जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगा। श्रीमती अनुप्रिया सिंह पटेल। நேர்களே, தற்போது அனுப்பிரியா சிங் பட்டேல் அமைச்சராக பொறுப்பேற்று வருகிறார். இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். எம்எல்ஏவாக உத்தரப்பிரதேசத்தில் பணியாற்றியவர். மத்திய இணையமைச்சராக சுகாதாரத்துறையில் நரேந்திர மோடியின் அரசாங்கத்தில் ஏற்கனவே பணியாற்றியவர். அமிட்டி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். MBA பட்டம் வென்றவர். 40 வயதான இளம் MP அனுப்பிரியா சிங் பட்டேல் மத்திய அமைச்சரவையில் இணைகிறார். कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी। உத்தரப்பிரதேசத்திலிருந்து நடக்கக்கூடிய அமைச்சரவை சேர்க்கையில் இவருடைய சேர்க்கை முக்கியமானது. விரைவில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு பெரிய மாநிலம் என்ற அடிப்படையிலும் சரி, தேர்தல் வரக்கூடிய மாநிலம் என்ற அடிப்படையிலும் சரி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. प्रोफेसर SP सिंह बघेल। உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சத்யபால் சிங் பघेल மத்திய அமைச்சரவையில் இணைகிறார். प्रोफेसर SP सिंह बघेल ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं प्रोफेसर SP सिंह बघेल ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय பேராசிரியர் டாக்டர் சத்யபால் சிங் பघेल लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा। இராணுவ விவகாரங்களில் PhD பட்டம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 61 வயதான திரு பघेल 5வது முறை நாடாளுமன்ற உறுப்பினர். உத்தரப்பிரதேச அரசாங்கத்தில் கால்நடைத்துறை, மீன்வளத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து அமைச்சராக மத்திய நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இந்த விரிவாக்கத்தில் இணைகிறார் டாக்டர் சத்யபால் சிங் பघेल. श्री राजीव चंद्रशेखर।
I, Rajiv Chandrasekhar, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a Minister of State for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law without fear or favor, affection or ill will. I, Rajiv Chandrasekhar, கர்நாடகாவிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்வான திரு ராஜீவ் சந்திரசேகர் 3ஆம் முறை நாடாளுமன்ற உறுப்பினர். பல்வேறு நாடாளுமன்ற நிலைக்குழுக்களில் பங்காற்றியவர், தொழில் அதிபர், பல்வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டம் வென்றவர், மேலாண்மை துறையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வென்றவர், இலினா பல்கலைக்கழகத்தில் இலினா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எம்டெக் பட்டம் வென்ற திரு ராஜீவ் சந்திரசேகர் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் மத்திய அமைச்சரவையில் சேர்கிறார். பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டு சம்பிரதாயபூர்வமாக பொறுப்பேற்கக்கூடிய காட்சிகளையும் பிரதமர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோரிடம் வாழ்த்து வாங்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். सुश्री शोभा करंडलाजे. கர்நாடகத்தை சேர்ந்த ஷோபா மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். I, Shobha Karandlaje, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a Minister of State for the Union, and that I will write to the all manner of people in accordance with the Constitution and the law without fear and favor, affection or ill will. I, Shobha Karandlaje, do swear in the name of God. 54 வயதான ஷோபா கரண்ட்லாஜே உடுப்பி சிக்மங்களூர் தொகுதியின் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர், 2வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கிறார். ஏற்கனவே எம்எல்ஏவாக, எம்எல்சியாக, கர்நாடக அரசில் அமைச்சராக பணியாற்றியவர். 30 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான ஷோபா கரண்ட்லாஜே மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. श्री भानु प्रताप सिंह वर्मा. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பானு பிரதாப் சிங் வர்மா மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். தேர்தல் வரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் எம்எல்ஏவாக ஏற்கனவே பணியாற்றியவர். 30 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் பானு பிரதாப் சிங் வர்மா நாடாளுமன்ற உறுப்பினர், தற்போது மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். श्रीमती दर्शना विक्रम जारदोश. मैं दर्शना विक्रम जरदोस ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतकरण से निर्वहन करूंगी तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगी। मैं दर्शना विक्रम जरदोश ईश्वर की शपथ लेती हूँ कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा,
उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी। रखूंगी। मैं संघ के राज्य தலைநகர் டெல்லியை சேர்ந்த நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் மீனாட்சி லேக்கி மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். வழக்கறிஞரான மீனாட்சி லேக்கி நாடறிந்த முகம், பாஜகவின் செய்தி தொடர்பாளராக நீண்ட காலம் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். 54 வயதான மீனாட்சி லேக்கி மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் ஏற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். டெல்லி பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றவர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக திகழ்கிறார். இரண்டாவது முறை நாடாளுமன்ற உறுப்பினர். கடந்த முறையே அவர் அமைச்சராவார் என்று பேசப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அமைச்சரவையில் இணைகிறார் திருமதி மீனாட்சி லேக்கி. श्रीमती अन्नपूर्णा देवी. மற்றும் ஒரு பெண் அமைச்சர் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கேபினெட் அமைச்சராக விளங்கிய अन्नपूर्णा देवी மத்திய அமைச்சரவையில் இணைகிறார். मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतकरण से निर्वहन करूंगी तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगी। श्री ए नारायण स्वामी. I, Anikal Abbayya Narayan Swami, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a Minister of State for the Union, and that I will do right to the all manners of people in accordance with the Constitution and the law, without fear or favor, affection or ill will. I, Anikal Abbayya Narayan Swami, do solemnly affirm that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a Minister of State the Union, except as by the required for the due discharge of my duties as such Minister of State. श्री कौशल किशोर. मैं कौशल किशोर ईश्वर की शपथ लेता हूँ कि
कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं कौशल किशोर ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। बहुत बहुत बधाई। श्री अजय भट्ट। मैं अजय भट्ट ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूँगा। मैं अजय भट्ट ईश्वर की शपथ लेता हूँ कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगा। मैं BL वर्मा ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता को अक्षुण्ण रखूँगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूँगा। मैं BL वर्मा உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். இதுதான் முதல் தவணை அவர் எம்பியாக பணியாற்றுவது. 35 ஆண்டுகால அரசியல் புது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வாரணாசி சம்பூர்ணானந்த் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் வென்றவர். ரோஹில்கண்ட் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 59 வயதான BL வர்மா மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தில் மத்திய இணையமைச்சராக சேர்கிறார். பதவியேற்பு உறுதிமொழி, இரகசிய காப்பு உறுதிமொழியை தொடர்ந்து அலுவல் பூர்வமாக கையொப்பமிட்டு பதவியேற்றுக் கொள்கிறார் திரு BL வர்மா மத்திய இணை அமைச்சராக. இவரை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த
மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். श्री अजय कुमार। मैं अजय कुमार ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूँगा। मैं अजय कुमार ईश्वर की शपथ लेता हूँ कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்பவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் அஜயகுமார். கேரி தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு மக்களவைக்கு தேர்வானவர். உத்தரப்பிரதேசத்தில் எம்எல்ஏவாக பணியாற்றியவர். 30 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான வழக்கறிஞர் அஜயகுமார் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். அலுவல் பூர்வமாக கையொப்பமிட்டு பதவியேற்கிறார் 60 வயதான அஜயகுமார். தேர்தல் நெருங்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை தொடர்ந்து பிரதமரின் சொந்த மாநிலத்திலிருந்து ஒரு மத்திய இணையமைச்சர், மேலும் ஒரு மத்திய இணையமைச்சர் श्री चौहान देवू सिंह। குஜராத்தை சேர்ந்த சௌஹான் தேவு சிங் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்க வருகிறார். मैं देवू सिंह चौहान ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूँगा। मैं देव सिंह चौहान ईश्वर की शपथ लेता हूँ कि जो विषय குஜராத் மாநிலத்தின் கேடா தொகுதியின் மக்களவை உறுப்பினர் சௌஹான் தேவு சிங் 2வது முறை நாடாளுமன்ற உறுப்பினர். குஜராத் சட்டமன்றத்தில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். தொழில் முறையில் ஒரு இன்ஜினியர். 56 வயதான சௌஹான் தேவு சிங் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமரின் சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் சௌஹான் தேவு சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. கையொப்பமிட்டு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கிறார் புதிய மத்திய இணை அமைச்சர். श्री भगवंत खूबा। கர்நாடக மாநிலத்தின் பிடர் தொகுதியின் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் பகவந்த் கூபா மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்க வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். भगवंत सप्पा खूबा ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूँगा। मैं भगवंत गुरबसप्पा खूबा ईश्वर के शपथ लेता हूँ कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय
जबकि ऐसी राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का सम्यक निर्वहन के लिए இரண்டாம் முறை நாடாளுமன்ற உறுப்பினரான கூபா தொழில் முறையில் ஒரு பொறியியல் பட்டதாரி 54 வயதான பகவந்த் கூபா கர்நாடகத்தை சேர்ந்தவர் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். श्री कपिल मोरेश्वर पाटिल. मैं कपिल मोरेश्वर पाटिल ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा. मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा. मैं कपिल मोरेश्वर पाटिल ईश्वर की शपथ लेता हूँ कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्य के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संशोधित या प्रकट नहीं करूँगा. सुश्री प्रतिमा भौमिक. मैं प्रतिमा भौमिक ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्चा श्रद्धा और निष्ठा रखूंगी. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी. मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्य का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगी तथा मैं भय या पक्षपात, अनुराग या देश के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगी. मैं प्रतिमा भौमिक ईश्वर की शपथ लेती हूँ कि मैं जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्य का सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी. डॉक्टर सुभाष सरकार. மேற்கு வங்கத்தை சேர்ந்த மருத்துவர் சுபாஷ் சர்க்கார் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்க வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். मैं डॉक्टर सुभाष सरकार ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा. मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या देश के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा. மேற்கு வங்கத்தின் பங்குரா தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சுபாஷ் சர்க்கார்
மகப்பேறு மருத்துவர், எய்ம்ஸில் குழு உறுப்பினராக த போர்டு மெம்பராக பணியாற்றிய அனுபவம் உள்ளிட்ட மருத்துவத்துறையில் நீண்ட அனுபவம் பெற்றவர். பொதுத்துறையிலையும் பொது வாழ்விலும் 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான 67 வயதான மருத்துவர் சுபாஷ் சர்க்கார் தற்போது மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். முதன்முறை நாடாளுமன்ற உறுப்பினர், தொழில் முறையில் மருத்துவர், மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சுபாஷ் சர்க்கார் நரேந்திர மோடி தலைமையிலான கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இணை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சி. இவரை தொடர்ந்து மற்றொரு பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு அமைச்சர். डॉक्टर भागवत किशन राव करट. இவரும் ஒரு மருத்துவர், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், முதன்முறை நாடாளுமன்ற உறுப்பினர். मैं डॉक्टर भागवत किशन राव कराड़ ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा. मैं संघ के राज्य मंत्री के மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவர், 64 வயதான நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், அவுரங்காபாத் முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய மேயராக பணியாற்றியவர், மருத்துவர், ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நடத்தி வருகிறார். குழந்தைகள் நலனில் சிறப்பு பாண்டித்துவம் பெற்றவர் மருத்துவர் பகவத் கிஷன் ராவ் கரட் தற்போது மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். मंत्री के रूप में मेरे विचार लिए आया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के समय निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या नहीं करूंगा. डॉक्टर राजकुमार रंजन सिंह. I, Dr. Rajkumar Ranjan Singh, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a Minister of State for the Union, and that all manners of people in accordance with the constitutions and the law, without fear and favor, affection or ill will. I, Dr. Rajkumar Ranjan Singh, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any persons or persons any matter which shall be brought under my considerations or shall become known to me as a Minister of State for the Union, except as may be required for the due discharge of my duty as such Minister of State.
डॉक्टर भारती प्रवीण पवार, मैं डॉक्टर भारती प्रवीण पवार ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगी। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगी तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूँगी। मैं डॉक्टर भारती प्रवीण पवार ईश्वर की शपथ लेती हूँ कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी। மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த பாரதி பிரவீன் பவார் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்று வருகிறார். உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினராக பொறுப்பேற்றவர். ஒரு கிராஸ் ரூட்லேருந்து அரசியலில் மேலே வந்தவர். தொழில் முறையில் மருத்துவர் திருமதி பாரதி பிரவீன் பவார். மகாராஷ்டிராவை சேர்ந்த 42 வயதான மருத்துவர் பாரதி பவார் மத்திய இணையமைச்சராக பதவியேற்கக்கூடிய காட்சி. இவரை தொடர்ந்து ஒடிஷாவை சேர்ந்த விஸ்வேஸ்வர் துடு மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். I, Shri Vishweswar Tudu, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a Minister of State for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law without fear or favor, affection or ill will. I, Shri Vishweswar Tudu, do swear ஒடிஷாவின் மயூர்பஞ்ச் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் திரு விஸ்வேஸ்வர் துடு முதன்முறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர். இவர் ஒடிஷாவின் கட்டக் பகுதியை சேர்ந்தவர். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக நீர்வள துறையில் மூத்த பொறியாளராக பணியாற்றியவர். தொழில் முறையில் ஒரு பொறியாளர். 56 வயதான விஸ்வேஸ்வர் துடு ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்தவர். மத்திய இணையமைச்சராக பதவியேற்கிறார். இவரை தொடர்ந்து மேற்கு வங்கத்தின் சாந்தனு தாக்கூர் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்க அழைக்கப்படுவார். श्री शांतनु ठाकुर,
I, Sri Shantanu Thakur, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India by the law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duty as a Minister of State for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and law, without fear or favor, affection or ill. I, Shantanu Thakur, do முதன்முறை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சாந்தனு தாக்கூர் மேற்கு வங்கத்தின் பாங்கான் பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர், BA பட்டதாரி, கர்நாடகாவில் பயின்றவர், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர், இளம் நாடாளுமன்ற உறுப்பினர், 38 வயது தான் அவருக்கு ஆகிறது. திரு சாந்தனு தாக்கூர் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மத்திய இணையமைச்சராக ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்து வருகிறார் சாந்தனு தாக்கூர். மேற்கு வங்கத்தின் பாங்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தனு தாக்கூர் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்று வாழ்த்துக்களை பெறக்கூடிய காட்சிகள். அவரைத் தொடர்ந்து குஜராத்திலிருந்து மேலும் ஒரு மத்திய இணையமைச்சர் மகேந்திரபாய் முஞ்சபரா மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்க அழைக்கப்படுவார் என்று அறிகின்றோம். डॉक्टर मुंजापारा महेंद्र भाई, मैं डॉक्टर मुंजपरा महेंद्र भाई प्रेमलाबेन कालूभाई ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अक्षुण्ण रखूंगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय, पक्षपात, अनुराग या द्वेष के बिना सरकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं डॉक्टर मुंजपरा महेंद्रபாய் மகேந்திரபாய் குஜராத்தின் சுரேந்திர நகர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர், முதன்முறை நாடாளுமன்ற உறுப்பினர். இவர் தொழில் முறையில் ஒரு மருத்துவர், இன்னும் சொல்ல போனால் ஒரு மருத்துவ பேராசிரியர். பல ஏழைகளுக்கு வெறும் 2 ரூபாய் பெற்றுக்கொண்டு மருத்துவம் பார்த்தவர். 8 லட்சம் நோயாளிகளுக்கு இலவசமாக அல்ல குறைந்த விலையில் பல்வேறு மருத்துவ முகாம்களை நடத்தி சமூக சேவை ஆற்றிய திரு டாக்டர் முஞ்சபரா மகேந்திரபாய் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சிகள் இவை. குஜராத்தை சேர்ந்த மருத்துவர் முஞ்சபரா மகேந்திரபாயை தொடர்ந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஜான் பர்லா மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்க அழைக்கப்பட இருக்கிறார். श्री जॉन बारला, मैं जॉन बारला ईश्वर के शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्य का श्रद्धापूर्वक और शुद्धकरण अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं
भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं जॉन बर्ला ईश्वर की शपथ लेता हूं மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஜான் பர்லா முதன்முறை நாடாளுமன்ற உறுப்பினர். மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதிகளில், குறிப்பாக அசாம் பகுதிகளில் கூட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய நலனுக்காக, உரிமைக்காக தொடர்ந்து போராடிய அனுபவம் கொண்டவர். 20 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஒரு எளிமையான குடும்பத்தில், ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்தவர். 45 வயதான ஜான் பர்லா மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். இவரை தொடர்ந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் டாக்டர் எல் முருகன் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். நேர்களே, தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து மத்திய அமைச்சரவையில், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்த நிலையில் டாக்டர் எல் முருகன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், மத்திய இணையமைச்சராகிறார். டாக்டர் எல் முருகன் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க பதவியேற்க அழைக்கப்படுகிறார். I, Dr. L. Murugan, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a Minister of State for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law, without fear or favor, affection or ill will. I, Dr. L. Murugan, do swear in the name of God. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர். சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் இவர் போட்டியிட்டிருந்தார். ஏற்கனவே தேசிய பட்டியலின ஆணையத்துடைய துணைத் தலைவராக பொறுப்பு வகித்திருப்பவர். வழக்கறிஞராக 15 ஆண்டு காலம் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். சட்டத்துறையில் முனைவர் பட்டம் வென்ற 44 வயதான தமிழ்நாடு பாஜக தலைவர் டாக்டர் எல் முருகன், முனைவர் எல் முருகன் மத்திய இணையமைச்சராக பதவியேற்கிறார். அதை தமிழ்நாடு பாஜக அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி கோஷமிட்டு கொண்டாடுவதையும் திரையில் தந்தி டிவியில் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டு அரசியலில் நேரடியாக ஈடுபடக்கூடிய தலைவர்கள் யாரும் மத்திய அமைச்சரவையில் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் இருந்த நிலையில், தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையில் தமிழக பாஜகவின் தலைவர் முனைவர் எல் முருகன் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றதையும், அதை கமலாலயம் பாஜகவின் தமிழக அலுவலகத்தில் நிர்வாகிகள் கூடி கொண்டாடிய காட்சிகளையும் பார்த்தோம். இறுதியாக மேற்கு வங்கத்தை சேர்ந்த நிஷித் பிராமணிக் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார். முதன்முறை நாடாளுமன்ற உறுப்பினர், ஆசிரியர், 35 வயதான இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷித் பிராமணிக் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். right to all manner of people in accordance with the Constitution and the law, without fear of favor, affection or ill will. I, Nishit Pramanik, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a Minister of State for the Union, except as may be required for the due discharge of my duties as such Minister of State.
இளம் அமைச்சர், 35 வயதேயான அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார். 43 அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். 7 இணை அமைச்சர்கள் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். ஒரு டசன் மூத்த அமைச்சர்கள் பதவி விலக நேர்ந்திருக்கிறது, டிராப் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி மிக முக்கியமான அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கிறது. நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை விரிவாகி இருக்கிறது.